வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸ் தான், ஜாஸ்மின் கிளாத்து. இதில் வந்து 3 லேயர்ஸ்க்கு வந்து நான் ஜரி கொடுத்துருக்கேன், காப்பர் ஜரி. அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ சுகர் பீட் லைன் முடிச்சதுக்கப்புறமா 4 mm சைஸில் இருக்க காப்பர் பீடு வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீடும் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 4 mm பீடுக்கு மேலே திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் 2 பீடு ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் லைன் இருக்குது. நான் வந்து ஒரு ஓல்டு காயின் 50 பைசா காயின் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஹாஃபாக வர மாதிரி ஒரு குட்டி கர்வ் வர மாதிரி வந்து நான் கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இல்லை இந்த காயின் இல்லை அப்படின்னா ஏதாவது சார்ட் பேப்பர் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் கர்வ் வர மாதிரி வந்து கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் லைனில் வந்து அந்த கர்வோட சென்டர் போர்ஷன் இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கீழே டச் ஆகணும் அப்படின்னு இல்லை, மேலே கொஞ்சம் தூக்கி இருக்கணும் இல்லை, ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கர்வ் லைனில் ஃபுல்லாக வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த சுகர் பீட் வந்து அந்த கர்வோட ஒரு கர்வும் இன்னொரு கர்வும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜ் வர்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து கொடுக்குறப்ப வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். அதனால் அந்த ஷார்ப்பான எட்ஜ் மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சுகர் பீட் லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா 4 mm பீட் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் சுகர் பீட் கொடுத்த மாதிரியே 4 mm பீடும் வந்து அந்த கர்வ் வர்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடுக்கு நடுவில் அந்த கர்வ் மட்டும் வர்ற போர்ஷன் இருக்குல்ல, சென்டர் போர்ஷன் மாதிரி அந்த கர்வ் மட்டும் வர்ற போர்ஷனில் வந்து 3 mm பீட் வந்து கொடுத்துக்கிறேன். காப்பர் பீடே 3 mm பீடு. அது 4 பீடு 5 பீடு அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ஃபில் ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 பீடு வச்சுருக்கேன். இதிலே அதே மாதிரி 4 பீடு. அந்த கர்வ் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி வந்து அந்த 3 mm பீடை வந்து கொடுத்து முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கர்வோட சென்டர் போர்ஷன்லையும் வந்து 3 mm பீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து கீழே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு வந்து லைன் வந்து நம்ம அந்த கர்வ் டிசைன் வந்து வரைய போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து அந்த கர்வோட சென்டர் போர்ஷனும் அந்த சென்டராக நம்ம ப்ளவுஸோட சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணியிருந்தோம்ல லைனு, அது வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி போடணும். செகண்ட் கர்வ் வரைகிறப்ப அந்த எட்ஜு வந்து அந்த சென்டரில் வர்ற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் லைனும் டச் ஆகிற இடத்துல மேலே இருக்க லைனோட சென்டர் போர்ஷன் வர்ற மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கொடுத்ததவே அப்படியே தான் வந்து நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணி மேலே கொடுக்க போகிறோம். இப்போ இது மேலே வந்து பாதி தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாதி கொடுத்துட்ருக்கும் போதே வந்து மேலே லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 inch வந்து சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்கை வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக லைன் மாதிரி போட்டுக்கிறேன். கீழேயும் மேலேயும் கரெக்டாக 1/2 inch இருக்கிற மாதிரி மேலேயும் மார்க் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து லைன் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் வந்து சைடாக போகிற மாதிரி போயிடாமல் கரெக்டாக வந்து மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த 1/2 inch லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அப்ராக்சிமேட்டாக அங்கங்கே வந்து டாட்ஸ் வைக்க போகிறேன். இது எப்படின்னா சென்டர் லைனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் லைன்லேருந்து அதுக்கு அடுத்த லைன் சென்டர் லைனை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு சும்மா அப்ராக்சிமேட்டாக மேலே ஒரு டாட்டு கீழே ஒரு டாட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாட்ஸ் வச்சதுக்கு அடுத்து ஒரு லைனை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து இந்த ரெண்டுக்கும் சென்டராக இன்னொரு டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃப்ரீயாக விட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு லைனை ஃப்ரீயாக விட்டுட்டு சென்டர் டாட்டு. இது மாதிரி ஒரு லைன் விட்டு தான் இந்த டாட்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் கொடுத்தோம்ல அதே மாதிரி ஃபுல்லாக ரைட் சைட்லையும் மாற்றி கொடுக்க போகிறோம். எப்படின்றது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி கொடுக்குறேன்ட்டு. சென்டர் லைன் ஒரு லைன் ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்தடுத்த லைன்ஸில் வந்து நான் வந்து டாட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரு டாட் வைக்கிறோன்னா அடுத்த லைன் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். இப்போது இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. சென்டர் லைன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த சென்டர் லைன் வந்து அதுக்கு அடுத்த லைனில் மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், திரும்ப ஒரு லைன் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சென்டர் டாட்டுக்கு நடுவில் இன்னொரு டாட், அப்புறம் ஒரு லைன் ஃப்ரீயாக இருக்குது, அப்புறம் மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ லைன், அப்புறம் ஒரு டாட்டு. இந்த மாதிரியே வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாட்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல, இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு
4mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பு. இதை வந்து கொஞ்சம் டைமண்ட் ஷேப் வர மாதிரி திருப்பி வந்து ஒட்டிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே மேலே இது ட்ரை ஆகிற டைமில் வந்து கீழே நம்ம பார்டர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்றப்ப இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து டக்குன்னு காயாதுல, அதனால நம்ம கீழே மேலே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே இருக்க பார்டரை வந்து போட ஆரம்பித்தோன்னா அது முடிக்கிறதுக்குள்ளே இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிரும். இப்போது அந்த கீழே வந்து நம்ம போட்டிருந்தோம்ல 3mm பீடு, 4 சுகர் பீட், 4mm பீட், 3mm பீட் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு சென்டராக வர்ற மாதிரி 2 சுகர் பீடும் 1 3mm பீடும் எடுத்து குட்டியாக வந்து நான் ஒரு குட்டி புட்டா டிசைனில் வந்து நான் கொடுக்குறேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்புறம் அதுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்து கீழே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் மேலேயும் கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கீழே வந்து அந்த கர்வ் வர இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் 4mm பீட், ஒரே ஒரு பீட் இருக்க மாதிரி வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் சிங்கிள் பீட் நாட் மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லாட்டி ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக நாட் போட்டாலும் சரி. இந்த பார்டர் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இப்போ டாப்பில் வந்து அந்த ஸ்டோன் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா டாப்புக்கு மேலே, அதாவது அந்த ஸ்டோனுக்கு மேலே இருக்க லைனில் ஃபுல்லாக வந்து நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டோனுக்கு கீழே இருக்க லைன்லேயுமே வந்து நான் கரெக்டாக வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்க லைன் முடித்து அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஸ்டோனுக்கு கீழே வந்து எடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டோனுக்கிட்ட வந்து நான் ஒரு டியூப் பீடு, குட்டி சைஸில் இருக்க டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் இந்த மாதிரி வந்து சைடாக, கொஞ்சம் சைடாக வர்ற மாதிரி க்ராஸாக இருக்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்க்க ஏதாவது ஒரு ஸ்டெம் இருக்க மாதிரி, ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி வந்து இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து கீழே கொடுத்துருக்க மாதிரியே அப்படியே வந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டோனுக்கு கீழே கொடுத்துருக்க மாதிரி ஸ்டோனுக்கு மேலே ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க, ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு, ஸ்டிச் இது நாட் போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி 3 இது இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கு நம்ம அங்கே ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ப்ளவுஸோட லுக் வந்து முடிஞ்சிரும். இது ரொம்பவே சிம்பிளாக, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய டிசைன் மாதிரி இருக்கும், ஆனால் போடுறப்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே முடிஞ்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பார்டரில் கொடுத்துருந்ததவே அந்த ஒரு லைனை மட்டும் நான் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்குன்றத நான் இப்போ லாஸ்ட்டாக காட்டுறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். கீழே வந்து ஹேங்கிங் பீட்ஸ், சாரீ கலரில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.